காரசார விவாதம் கடுமையான பதிலடின்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போயிட்டு இருக்கு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். பேரவையில வார்த்தைக்கு வார்த்தை அனல் பறக்க செஞ்ச விவாதங்கள், சுவாரஸ்யம் கூட்டிய கலகலப்பான சம்பவங்களை அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில பார்த்துடலாம். பேரவை தொடங்குனதும் சிவகாசி பட்டாசு ஆலை விவகாரம் பட்டாசாவே வெடிச்சதுங்க. சிவகாசியில பட்டாசு ஆலைகள்ல அறிவிக்கப்படாத ஆய்வுகளால உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதுக்கு பிரச்சனை சரி செஞ்சதுக்கு அப்புறம் போராட்டம் நடத்தி எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்புறாங்கன்னு பதில் குற்றச்சாட்டை சுமத்தினாரு அமைச்சர் கீர்த்தனா. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலே இயங்கி வரக்கூடிய சட்டத்திற்குட்பட்டு எல்லா விதமான முறையான அனுமதிகளை பெற்று இயங்கி வரக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனைகளிலே திடீர் ஆய்வுகள் என்கின்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய சோதனைகளின் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருப்பதையும் அது குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தீபாவளிக்கு முன்னாக 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல. யாரும் அங்க கிரவுண்ட்ல யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையா இருந்தவர் அவரு. ஆனா அதுக்கப்புறமும் அதை சரி பண்றதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அமைச்சர் அவர்கள் ஏதோ சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம், அப்படி சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். விதிமுறையை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நீங்க அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலம் வந்தால் இந்த தொழிலை நீங்க நடத்த முடியாது. தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தை நம்ம பார்த்தோம். என்ன நடந்ததுன்னா, பேரவை தொடங்கினதும் சிவகாசி பட்டாசு ஆலை விவகாரம் பட்டாசாகவே வெடிச்சதுங்க. சிவகாசியில பட்டாசு ஆலைகள்ல அறிவிக்கப்படாத ஆய்வுகளால உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதுக்கு தான் பிரச்சனை சரி செஞ்ச பிறகு போராட்டம் நடத்தி எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்புறாங்கன்னு பதில் குற்றச்சாட்டு சுமத்தினாரு அமைச்சர் கீர்த்தனா. அந்த விவாதத்தை தான் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஆய்வுகளால் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய விவரங்கள் தொடர்பாலாம் ஒரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா பேச, இன்னொரு பக்கம் பேரவையில் கவன ஈர்ப்பும் நடந்துச்சு. அப்போது நெய்வேலி NLC சுரங்க மணல் மேடுகள் சரிஞ்சதில் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா புவனகிரி MLA அருண்மொழி பேசினார். அப்போது NLC விவகாரத்தில் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஆதரவாக தாவேக அரசு நிற்கும்னு உறுதியளித்தாங்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. நிலம் கொடுத்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சுரங்க மண்மேடுகளால் சரிந்து நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் என அனைவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பாலிசியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு சார்பில் உடனடியாக ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும். 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே NLC இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. NLC இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். 2019க்கு பிறகு எந்த விவசாயிக்கும் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் இந்த நிமிடத்தில் கூட நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளலாம். மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண் நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை.
லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்கறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து அவங்க ஒதுக்காம நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். பேரவையில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றியும் ஒரு வாதம் போச்சுங்க. தொகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடுங்கன்னு எம்எல்ஏக்கள் சிலர் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. அப்போது செஞ்சியில் இருந்த டாஸ்மாக் கடை 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு மாற்றப்பட்டதே, அது ஏன்னு ஒரு கேள்வி எழுப்பினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம். அப்போது வாதம் ஏற்பட கடைகளை மாற்றுவதற்கு பதிலாக மூட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் முன்வைக்க அது அரசு பரிசீலிக்குங்கன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் விக்னேஷ். என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல, பட் அவங்க பேசுனதை இப்ப பார்த்துடலாம். செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதும் இல்லை. சுற்றுவட்டத்தில் இருக்கிற 80 கிராமத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி கொண்டு கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 25 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரத்தில் மது கடைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது பக்கத்தில் கோயில் இருக்கிறது. அந்த நடுவனந்தல் கிராமத்தில் இருந்துதான் அந்த காட்டு சிவரி, நடுவனந்தல் புதூர், தீவனூர், காட்டு மற்ற எல்லா கிராமத்திற்கும் செல்கிற அந்த வழியே தான் பள்ளி மாணவர்கள் செல்கின்ற வழி பாதை. ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து நேற்று மாலை 8 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்துதான் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பதட்டமான சூழ்நிலை அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் பாதுகாக்கிற வகையிலே அந்த மடு கடையை மூட வேண்டும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் அந்த இடத்துல கடை வேண்டாம்ன்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு கவனிச்சு அந்த கடையை மூடிடலாம். நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற இடம் இல்ல, மக்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த கடையை மூடி விடுங்கள். மாவட்ட ஆட்சியரின் அவர்கள் சொல்படிதான் இப்ப இந்த தகவல் இங்கு வழங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும். 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய முடிவு. கடந்த காலத்துல விட இது 710 அண்ணன் இதை கேக்குறீங்க. நிச்சயம் அந்த 717 கடைகளான லிஸ்ட இன்னைக்கு சாயந்தரம் கூட கொடுக்கறதுக்கு அரசு தயாரா இருக்கு. அதுல விலாசங்களோட கொடுக்க தயாரா இருக்கும். கடை என்ன போதுமானதுன்னு தான் நினைச்சோம். பட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டது கூடங்க அந்த விலாசத்தோட கொடுக்க தயாரா இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லாட் வரும்போது நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி கடைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம். நன்றி. பேரவையில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கை தொடங்குச்சு. அப்போ ரேஷன் அரிசி விவகாரம் தொடர்பா காரசார விவாதமும் ஏற்பட்டுச்சு. திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட ரேஷன் அரிசி ஆடு கோழிங்களுக்கு தான் தீவனமா போடப்பட்டதா சொன்னாரு அமைச்சர் செங்கோட்டையன். அதுக்கு திமுக மற்றும் அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்றதால ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும்னு ஒரு பகீர் தகவலை முன் வச்சாரு திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு. இதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சிக்க பேரவையில விவாதம் பரபரப்பா இருந்துச்சு. சக்கரால கூடமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து பாதுகாத்த நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வருவதற்கு ஒரு காரணமும் உண்டு. முழுமையாக பாதுகாப்பளித்து
தூய்மையான ஆட்சியை மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும் சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் வந்து எல்லாரும் சென்ட்ரல் போர்ட்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது ஒரு மாதத்துக்கு அரை மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சர்க்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னார், அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர, இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அரங்கத்தில் தொடர்ந்து ஆதவர்ஜுனா பேசினப்போ சின்ன வயசுல ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டதாகவும் 90% மக்கள் ரேஷன் அரிசியை இட்லி தோசை மாவு அரைக்க தான் பயன்படுத்துறாங்கன்னு குறிப்பிட்டாரு. இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில நெல் மூட்டைகளை மழையில நனைஞ்சதா குற்றம் சாட்டினாரு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன். நான் சிறு வயசுலயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயுமே பெருசா இருக்கும். அதோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல, இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இதை இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன நகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் குடோன் இல்ல, ஸ்பேஸ் இல்ல, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்க முடிந்தது. அங்கிருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டை நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலும் வந்திருக்கு. ஸோ பேரவையில் இந்த ரேஷன் அரிசி தொடர்பான இந்த விவாதம் தொடர்ந்துகிட்டே போச்சுங்க. செங்கோட்டையன் பேச்சை குறிப்பிட்டு ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்கள கொச்சப்படுத்த வேணாம்னு திமுகவும் அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ யாரையும் நாங்கள் கொச்சப்படுத்தலைன்னு பதிலளிச்சாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. அமைச்சர்கள் அரசு மருத்துவமனை போறாங்களா, எம்எல்ஏக்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்களான்ற கேள்வியை எழுப்பியவர்,
எம்எல்ஏக்களும் ரேஷன் அரிசி சாப்பிடுற வகையில் அரிசி கொடுப்போம்னு சவால் விடுத்தாரு. இவங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில் நமக்கு நல்ல அரிசி கிடைச்சா போதும்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்கு. அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இலவச அரிசி இருக்கு, ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. எங்களுக்கு உடம்பு சொல்லணும், நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மளாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்க ஆட்சியில் அரிசி சரியான எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். மத்திய அரசாங்க தொகுப்பத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை முன்னவர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் இருந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பத்தி ஒரு செய்தி வந்த உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷன் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னாரு. என்ன விஷயம்? இது சத்தீஸ்கர்ல வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் பண்ணார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்னொன்னு நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது சில பேர் அதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். அற்புதமாக அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனா இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டும் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். ஆந்திராவில் பயிரிடப்பட்ட அரிசி இது மிக சின்ன ரகம் தான். ஆந்திரா, கர்நாடகாலாம் அதை தான் இந்த மத்திய அரசு கூட்டத்துக்கு மூலமாக கொண்டு வராங்க. அந்த அரிசி தான் இப்போ நம்ம கிரேட் ஏன்னு கொண்டு வரோம். அதை தான் அதிகப்படியான நம்ம மக்கள்
பயன்பாடு விரும்புகிறாங்க. அந்த தரமான அரிசியும் மக்கள் உணவுக்கு பயன்படுத்தும் முறையில் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அன்றாட உணவுக்கு சாப்பாடு பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்துக்காக பண்ணுறோம். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். உணவுத்துறை அமைச்சர் ஆடிட்டர் நல்லா கணக்கெல்லாம் படிக்கிறார். அவரே அதிகமாக உற்பத்தி பண்ணுறோன்னு அவரே 5 ஆண்டு காலத்தில் விவசாய உற்பத்தி அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன வச்சுக்கிறாரு, இப்போ நாங்கள் நெல் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு. ஆனால் நெல் விலை அரிசி விலை இப்போ ஏறி போச்சு. அதுக்கு என்ன நடவடிக்கை, கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க என்பதை அவருடைய பதில் தெரியப்படுத்த வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டும்பொழுது இங்கே நெல்லை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 7 லட்சம் கொள்ளளவு கொண்ட கட்டிடங்களை பாதுகாப்பான கட்டிடங்களை கட்டி வைத்தார்கள். அதே போல் திடீரென்று ஒரு மழை பெய்யுது. திடீரென்று இப்போ ஒரு படத்தை காட்டினார் பேப்பரில், அது திடீர் மழை. 3 மாதத்தில் மட்டுமே நெல் விளைவிக்கவில்லை. உங்கள் அமைச்சரே சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர். அவங்க ஆட்சி காலத்தில் 50 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணி அதிகமாக பண்ணிருக்காங்க. வைக்க இடம் இல்லையே, குடோன்லாம் கட்டலை, குடோன் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பேரவையில் தொடர்ந்து விவாதம் போயிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு நடுவில் வேற ஒரு விவாதமும் இன்டர்ஃபியர் ஆச்சுங்க. அது என்னன்னா, பெண்களுக்கு உரிமை கொடுத்தது யார் அப்படின்ற அந்த துணைவாதம் தான். பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தது திமுக தான் பூண்டி கலைவாணன் சொல்ல, உரிமை ஏட்டிலிருந்து என்ன பயன், அதை செயல்ல செஞ்சு காட்டினது சிஎம் விஜய் தான் தாவேக அமைச்சர்கள் சொல்ல, மற்ற கட்சியினரும் பதில் சொல்ல, விவாதம் அரங்கத்தில் பயங்கர விறுவிறுப்பாச்சு. பெண் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறது இன்றைய ஆளுங்கட்சியில் தான் அப்படின்னு பெருமையாக பேசினாங்க. வாழ்த்துக்கள், எனக்கும் மகிழ்ச்சி. அது அதே நேரத்தில் ஒரு வேட்பாளராக வரணும்னா அவர் வாக்காளராக இருக்கணும். அந்த வாக்குரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கம். அதனால அந்த திராவிட இயக்கத்தின் வழித்தொடர், ஏன்னா என்னோட தந்தையார் நீதி கட்சியில் இருந்தவர். உரிமையை பெற்றுத்தவது மட்டுமல்ல, உரிமையை கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு உரிமை கொடுத்தாலும் பேப்பரில் கொடுத்தா பத்தாது. அந்த உரிமைகளை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். காமிச்சாதான் அது நம்ம கொடுத்த உரிமைக்கு உண்டான சமநிலை இருக்கும். நன்றி. வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர் மட்டும்தான். எல்லாரும் இன்னைக்கு புக்ல மட்டும்தான் உட்காந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அரசு சட்டமே தேவையில்லாம எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய ஒரு ஹிஸ்டரியா இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி, திராவிட இயக்கம் என்று சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பணக்காரன், ஏழை, மேல் சாதி, கீழ் சாதி, பெண், ஆண் என்று இல்லாமல் ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பு என்கின்ற அந்த மதிப்பை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற செய்தி இந்த அவையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அதிகமாக பெண்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்தாங்க. பெண்கள் கமாண்டா படையில் அதிகமான திட்டங்கள், அது பேரவைத் தலைவர் தெரியும். குறிப்பாக உள்ளாட்சியிலே 50% இடஒதுக்கீடு கொண்டது புரட்சித்துறை அம்மா அவர்கள். நான் தான் உள்ளாட்சி அமைச்சராக இருந்து சட்டத்தை அமல்படுத்தினா அன்னைக்கு அம்மா முழுமையா இருந்து சட்டத்தை அமல்படுத்தி தான் வீட்டுக்கே போனாங்க. ஆகவே அற்புதமான அதை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்க ஊர்ல ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு பையன் கேட்டான், நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு. அவர் கவிஞர், அவர் பாணியில சொன்னார், என்ன செய்தேனா உன்னையே செய்தேனா மகனே அப்படின்னாரு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற நிலையை உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம். கிரெடிட் யார் வேணா எடுத்துக்காங்க, ஆனா உரிமை மட்டும் மகளிருக்கு கரெக்டா கொடுத்துருங்க அப்படின்றது தான் பொதுவான கருத்தா இருக்கு. தொடர்ந்து நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பா சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் போயிட்டு இருந்தது. முந்தைய ஆட்சி காலத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் கூடுதலா பெறப்பட்டதா அமைச்சர் வெங்கட்ரமணன் விமர்சிச்சதுக்கு திமுக, அதிமுக 2 தரப்புலையும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அமைச்சர் வெங்கட்ரமணன் பேசினதை குறிப்பிட்டு தாவேக ஆட்சியிலையும் 40 ரூபாய் பெறப்பட்டதான்னு திமுக கேள்வி எழுப்ப அவையில் 2 தரப்புக்கும் இடையே காரசார விவாதம் வெடிச்சது. முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 19/7/2026 அன்று கடலூர் குறிஞ்சிப்பாலை வட்டம் மறுவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம். தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார்,
அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிட்டு நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் விளக்க கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க பேசும்போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பில இருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேல போயிட்டு இருக்குது. எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இந்த இப்பயும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். உறுப்பினர் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்ளலாம். 50 ரூபாய் செலவு பண்ணு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபாய் செலவாகும்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம் சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாம தவிர கடந்த கால ஆட்சியில் நீங்களும் தான் 50 ரூபாய் வாங்கணும் நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்திருக்காரு. வண்டியில் இருந்து டிராக்டரில் இருந்து அவர்கள் தான் இறக்குகிறார்கள். அவர்கள்தான் இந்த நெல்லை தூத்துகிறார்கள். அவர்கள்தான் வெயிட்டு போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக சன்மானமாக கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 40 ரூபாயும் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார்.